வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாகை தமிழா. இன்றைக்கி நம்ம வாகை தமிழாவில் வந்துட்டு சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு மீதியான இட்லியில் வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு இட்லி மீதி ஆயிடுச்சு, இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு சூப்பரான ஒரு ரெமடியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் வந்துட்டு இட்லி சாப்பிடணுமேன்னு சொல்லிட்டு யாருமே ஃபீல் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பட்டர் க்யூப்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இட்லியை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு க்யூபாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். ஸோ இட்லியை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி இட்லியை வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்துட்டு ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் பொரிக்கும் போது இட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டும், பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்துட்டு பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா அதை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது வந்துட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌனாகவும் வேணாம், ரொம்ப ஸ்க்ரன்ச்சியாகவும் வேணாம். ஓரளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். இப்போ வந்துட்டு இந்த இட்லியை நீங்கள் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்துட்டு நீங்கள் என்ன சேர்க்குறீங்க அப்படின்னா எண்ணெய், கடுகு, சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை 2 லவங்கம் வந்துட்டு சேர்த்துக்கோங்க போதும். ஸோ இதெல்லாமே சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எனக்கு பச்சை மிளகாய் காரம் தேவையில்லைன்றதுனால நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வணக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌனாக வந்துடணும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்துட்டு வணக்கிக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. வணங்கினதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி தக்காளி, நான் 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு நீங்கள் அதையுமே வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் தக்காளியை வந்துட்டு நான் இந்த மாதிரி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வணக்கி எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் சேர்ந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள், தனியாத்தூள் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பொரிச்சு வச்ச இட்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க. ஆக்சுவலாக இது பரட்டும் போது உங்களுக்கு ட்ரையாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக பட்டர் இல்லைனா ஆயில் இல்லை தண்ணி கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறமா அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இது கூட வந்து நீங்கள் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் வந்துட்டு இறக்கிக்கோங்க. ஸோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு கொடுங்க. எல்லாருமே வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையுமே வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கி வாகை தமிழால் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ, அதாவது சூப்பரான ஒரு ரெசிபி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வாகை தமிழா சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட அப்டேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வாகை தமிழா சேனலில் இந்த மாதிரியான பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் இதெல்லாமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். தென் தேங்க்யூ.